சாம் பி. செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மார்க் 11, 22, 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விசுவாசமும் ஜெபமும் என்கிற தலைப்பிலே போதித்து வருகிறேன். விசுவாசம் எப்படி ஜெபத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து. இதில் முக்கியமாக விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால தான் விசுவாசம் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால் விசுவாசம் வர்றது மட்டுமல்ல, விசுவாசம் நம்மை விட்டு புறப்பட்டு சென்று காரியங்களை நடப்பிக்கிறதும் வார்த்தையினால் தான் நடப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள் வந்து இடம்பெற்று நாம் அதை பேசும்போதுதான் விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கிறது என்பது குறித்து இப்பொழுது பார்த்து வருகிறோம். குறிப்பாக எப்படி ஜெபத்திலே விசுவாச வார்த்தைகளை உபயோகப்படுத்தி ஜெபிப்பது, தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து குறிப்பாக நான் பேசி வருகிறேன். இதை தொடர்ந்து இன்னும் பார்ப்போம். ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை போதித்து விடுகிறோம். எப்படி ஜெபிப்பது? அநேகர் ஒருவேளை ஜெபிக்கலாம், ஆனால் சரியாக எப்படி ஜெபிப்பது என்பதை இன்னும் அறியாமல் இருக்கலாம். நிச்சயமாக இந்த போதனைகளுக்கு உதவ போகிறது. ஆகவே இதை கவனிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். தொடர்ந்து இந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை பார்ப்போம். எப்படி வார்த்தைகளை ஜெபத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் தாறுமாறு, உதடுகளின் மாறுபாடு என்று சொன்னால் என்ன? வாயின் தாறுமாறு, உதடுகளின் மாறுபாடு என்று சொன்னால் தாறுமாறாய் பேசுகிற வாய், தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வாத விதத்தில் பேசுகிற வாய், தேவனுடைய வார்த்தைக்கு மாறுபட்ட காரியங்களை பேசுகிற வாய், இதை உனக்கு தூரப்படுத்து. let it be far from you என்று சொல்லுகிறார். அது உனக்கு தூரமாய் இருக்கட்டும். வாயை திறந்து பேசினால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை பேசு. அதுதான் சரியான நாவு, சரியான பேசுகிற விதம். உதடுகள் மாறுபாட்டை பேசக்கூடாது. தேவன் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதே தான் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்? அதனுடைய கான்டெக்ஸ்டை பார்ப்போம். 20ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். எப்படி உதடுகளின் மாறுபாட்டை அகற்றுகிறது? வாயின் தாறுமாறுகளை எப்படி தூரப்படுத்துவது? எப்படி சரியா பேசுகிறது? எப்படி வாயின் வார்த்தைகளை சரிபடுத்தி அத்திமரத்தை ஏற்று சவித்த போது அது எப்படி பட்டு போயிற்றோ அதுபோல நம்முடைய பிரச்சனைகள் பட்டு போகும்படியாக, நம்முடைய வியாதிகள் நீங்கி போகும்படியாக, நம்முடைய இல்லாமை நீங்கி போகும்படியாக, நம்முடைய வறுமை நம்மை விட்டு அகன்று போகும்படியாக, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும்படியாக எப்படி பேசுவது? எப்படி வாயை சரி பண்ணுவது? எப்படி வாயின் தாறுமாறுகளையும் மாறுபாடுகளையும் அகற்றுவது? எப்படி அகற்றுவதுன்னா, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். சொல்றாரு, வாயை சரி பண்ணுமா? என் வார்த்தைகளை கவனி. ஏன்னா என்னுடைய வார்த்தையை கொண்டு உன்னுடைய வாயை நீ சரி பண்ணலாம். உன்னுடைய வாயை சரி பண்ணும்போது தான் உன்னுடைய வாழ்க்கை சரியாக போகிறது. ஏனென்றால் நீ எதை பேசுகிறாயோ அதுதான் நீ அடைய போகிறாய். அவன் சொன்னபடியே ஆகும். அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, அவன் சொன்னபடியே. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்து வருகிறார்கள். கேட்டா சொல்றாங்க, கர்த்தர் தான் இதெல்லாம் அனுப்பிச்சாருன்னு சொல்லி. கர்த்தர் அனுப்பல. அநேக நேரத்தில் மாறுபாடான உதடுகள், தாறுமாறான வாய், இவைகள் நிமித்தமாக தவறான காரியங்களை பேசி அந்த தவறான காரியங்களுக்கு பேசினது இவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் வரவழைத்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னபடியே ஆகிறது அவருடைய வாழ்க்கையில. இப்பொழுது அதையெல்லாம் நீக்கி போட்டு இந்த சொன்னபடியே ஆகிறது என்கிற பெரிய விளைச்சல் வந்துகிட்டே இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில. ஏனென்றால் நிறைய பேசி பேசி வச்சிருக்காங்க, விதைச்சு வச்சிருக்காங்க நிறைய. அதனுடைய விளைச்சல் வந்து கொண்டே இருக்குது. அதை நிறுத்தி நீக்கி போட்டு எப்படி ஒரு புதிய விதமான வாழ்க்கையை ஏற்படுத்துவது, புதிய விதமான சூழ்நிலையில் உருவாக்குவது, வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைப்பது, சரியான பாதையில் செலுத்துவது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படி அதை செய்வது? வாயை மாத்தினாதான் வாழ்க்கை மாறப்போகிறது.
அருமையானவர்களே, இது மாபெரும் சத்தியம். நாம் என்ன பேசுகிறோம் என்பதை மாற்றினால் நம்முடைய வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை மாறவே போகிறது இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டா மாறும், இங்கே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டா மாறும், இது பண்ணா மாறும், அது பண்ணா மாறும். எது பண்ணாலும் மாறாது. நம்முடைய வாய் மாறுகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறதே கிடையாது. இது வேத வசனத்தின் சத்தியம். சொன்னபடியே ஆக போகிறது. நீங்க என்ன சொல்றீங்க அதான் ஆக போகிறது. ஐயோ எல்லாம் போச்சு, ஐயோ நான் தொலைஞ்சேன், ஐயோ அவ்வளவுதான் அப்படின்னா ஐயோ அவ்வளவுதான். ஏனென்றால் நான் சொன்னபடியே ஆகும். இன்னைக்கோ நாளைக்கோ தெரியலங்க. என்னைக்கு மனுஷனுக்கு முடிவு வரும் யாரு கண்டா? இதுக்கு ஆமேன் போடுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. அது சொன்னபடியே ஆகும். வியாபாரம் செய்யறங்க, அது லாபமோ நஷ்டமோ யாரு கண்டா? பார்ப்போம். நிறைய பேர் நஷ்டமாகுதுன்றாங்க, இது கஷ்ட காலம்ங்கிறாங்க. அது சொன்னபடியே ஆகும். எப்படி பேச வேண்டும்? வாயில வெற்றியை பேச வேண்டும், வாயில சுகத்தை பேச வேண்டும், வாயில ஜெயத்தை பேச வேண்டும். வாய் திருப்புகிறது மூலமா தான் வாழ்க்கையை திருப்ப முடியும். குதிரை எந்த பக்கம் போகிறது என்பதை எது வழியே திருப்புறோம்? கடிவாளத்தை திருப்புகிறது மூலமாக குதிரையே நாம் ஒரு திசையை நோக்கி வேகமாய் செல்ல வைக்கிறோம். வாழ்க்கை எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்கு இந்த வாய் தான் ஒரு கடிவாளத்தை போல இருக்கிறது. இல்லைன்னா கண்டபடி ஓடும் வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கையாகிவிடும். அங்கே இங்கே அலையிற வாழ்க்கையா இருக்கும். அது இதை தேடி நொந்து போகிற ஏமாற்றமடைகிற வாழ்க்கையா இருக்கும். எந்த திசையில் என்று தெளிவாய் செலுத்த வேண்டும் என்றால் தெளிவாக தேவனுடைய வார்த்தையை அந்த திசையை நோக்கி பேச வேண்டும். வெற்றியை நோக்கி, சுகத்தை நோக்கி, விடுதலையை நோக்கி, சமாதானத்தை நோக்கி பேச வேண்டும். சரி, என் வசனங்களுக்கு செவியை சாய் என்று சொல்லுகிறார், வார்த்தைகளை கவனி என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பாருங்க, வசனத்தை என்ன பண்ண சொல்லுகிறார்? கவனிக்க சொல்லுகிறார், அவைகளுக்கு செவி சாய்க்க சொல்லுகிறார். இப்பொழுது கண்களுக்கு முன்பாக அதை வைக்க சொல்லுகிறார். கண்களுக்கு முன்னால் இருந்து இது எடுபடக்கூடாது. எப்போதும் கண்களுக்கு முன்பாக வை என்று சொன்னால் அதையே பார்த்து கொண்டு அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீ மாறுகிறதை கண்டு கொண்டு. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்குதுன்னு தெரியல வாழ்க்கையில. வசனம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. உங்களுடைய வெற்றி வாழ்க்கையை உங்களுக்கு சொல்லுகிறது, உங்கள் வெற்றியை உங்களுக்கு போதிக்கிறது, நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்று. வசனம் ஒரு கண்ணாடியை போல இருக்குது, உங்களுக்கு காண்பிக்கிறது. இதுதான் நீ, இந்த வெற்றியுள்ள மனுஷன் தான் நீ. இந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொண்டு சுகமாய், செழிப்பாய், ஆசீர்வாதமாய் நீ எப்படி இருப்பாய் என்பதை குறித்து வசனம் ஒரு படத்தை உங்களுக்கு போட்டு காண்பிக்கிறது. அந்த படம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருந்து விலகவே கூடாது, எப்போதும் கண்களுக்கு முன்பாகவே இருக்க வேண்டும். இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு பாருங்க, வசனத்தை கவனிக்கும் போது, செவியை சாய்க்கும் போது, கண் அது மேல வைக்கும் போது, இருதயத்தில் வைத்து அதை காக்கும் போது என்ன ஆகிறதாம்? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனும் ஆரோக்கியமும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எங்க இருந்து வருது ஜீவன், ஆரோக்கியம் எங்க இருந்து வருது, சுகம் எங்க இருந்து வருது, விடுதலை எங்க இருந்து வருகிறது? கர்த்தருடைய வார்த்தை இருந்து வருகிறது. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுவது, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கினார். வார்த்தையிலிருந்து வருகிறது. சுகம் எவ்வளவு தூரத்துல இருக்கிறது? இல்லைங்க, இங்க இருந்து கல்கட்டா வரைக்கும் போனுங்க, சுகத்துக்கு கிடையாது. இங்க இருந்து நீங்க ஒரு ஃபர்லாங் கூட போக வேண்டியதில்லை சுகத்துக்கு, ஒரு 8 கூட எடுத்து வைக்க வேண்டியதில்லை. சுகம் நீங்க நின்ன இடத்துல உங்க வாயிலே இருக்குது, அங்கிருந்து வருகிறது சுகம். சுகத்துக்காக நீங்க யாரையும் போய் தேடி ஓடி போக வேண்டியதில்லை, அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டியதில்லை, அவரை எவரையும் நாட வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை. நீங்க இருக்கிற இடத்துல, உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, படுத்து இருக்கிற இடத்திலேயே, நீங்கள் வசிக்கிற இடத்திலே, உங்க வீட்டுக்குள்ளேயே, உங்கள் உடலுக்குள்ளேயே சுகத்துக்கான ஆதாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பாருங்க. உங்க வாயிலே வைத்து விட்டார் கர்த்தர். இங்க இருக்குது சுகம். எல்லாரும் சொல்லுங்க, சுகம், ஜீவன், ஆரோக்கியம் என்னுடைய நாவில இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்று சொன்னால், இந்த வார்த்தை என்ன செய்கிறது என்பதை கண்டுபிடிப்பவர்களுக்கு, இந்த வார்த்தையின் மேன்மையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, இந்த வார்த்தை எப்படி ஜீவனை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது என்று கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடித்து விட்டால் அவனுக்கு ஜீவனும் ஆரோக்கியமாய், அவனுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு சுகத்தை வேண்டும் என்று கேட்கிறவர்கள், சரீரத்தில் சுகம் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வாயிலே தேவனுடைய வார்த்தையை நாம் வைப்போமாக. வாயில வியாதியை வைக்காதீங்க. ஹலோ, வாயில வியாதியை வைத்துக் கொண்டிருக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த நோய்ங்க, எனக்கு இந்த நோய்ங்க, நோயை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். இது ஏன் நோய்ங்க, உங்க நோய் எப்படி இருக்குது, ஏன் நோய் எப்படி இருக்குது, உங்க நோய் சௌக்கியமா இருக்குதா? நோய் சௌக்கியமா இருக்கிறது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நோயை பற்றி பேச வேண்டாம். நோய் இல்லைன்னு சொல்ல, நானு
நோய் உங்களுக்கு ஒருவேளை இப்பொழுது இருக்கலாம் உங்களுடைய சரீரத்தில். நான் என்ன சொல்லுகிறேன், வாயில என்னத்தை வைக்க வேண்டும்? ஜீவனை வைக்க வேண்டும். ஆரோக்கியத்தை வாயில வையுங்கள். அப்பொழுது சரீரத்தில் வாயில என்ன இருக்குதோ அதான் சரீரத்தில் உண்டாகும், ஜீவனும் ஆரோக்கியம் உண்டாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்புறம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். வச்சுட்டு இந்த வார்த்தையை கண்டுபிடித்து அதன் மூலமா ஜீவனை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்றது மட்டுமல்ல, அப்புறம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க சுகத்தை காத்துக்கொள்ள வேணும்னு? சுகமாகவே இருக்க வேணும். எப்படி? இருதயத்துல வைத்து வசனத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து, நீங்கள் உங்கள் வாயின் மூலமாய் பேசுகிற வார்த்தையிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஜீவன் ஆரோக்கியம் கிளம்புகிறது. உள்ள சரீரம் முழுவதையும் நிரப்புகிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இந்த ஜீவ ஊற்றாகிய ஆரோக்கியமும் ஜீவனும் உங்களை கொண்டு நிரப்புகிறது. எப்படி? வார்த்தையை பேசும்போது, வார்த்தை உள்ளத்துல வைத்து, அதை கண்களுக்கு முன்பாக வைத்து, அதை கவனித்து, அதுக்கு செவி கொடுத்து அதை பேசும்போது அது நடக்கிறது. கவனிப்போம். வாயின் தாறுமாறுகளை அப்புறம் தான் சொல்லுது, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகள் மாறுபாடை உனக்கு தூரப்படுத்து. இது அகற்ற வரைக்கும், தூரப்படுத்துற வரைக்கும் வியாதி தூர போகாது, வியாதி அகலாது. இதை அகற்றி தூரப்படுத்துகிற வரைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் அகன்று போகாது, அது தூரமா போகாது. பிரச்சனைகள் தூரமா போக வேண்டும் என்றால், நம்முடைய வறுமை தூரமா போக வேண்டும் என்றால், இல்லாமை தூரமாய் போக வேண்டும் என்றால், இல்லாமை நீங்கி போக வேண்டும் என்றால், நம்முடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால், இந்த வார்த்தைகள், அந்த பிரச்சனையை வார்த்தையில் வாயில வச்சு பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்த வார்த்தைகள் நமக்கு தூரமாக வேண்டும். அது எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் தான் நம்முடைய நோயை வைக்கிறோம், நம்முடைய இல்லாமையை வைக்கிறோம், நம்முடைய வறுமையை வைக்கிறோம். எவ்வளவு தூரத்தில் வைக்க விரும்புறீங்க? அதை நான் ரொம்ப தூரத்தில் வைக்க விரும்புகிறேன். ரொம்ப தூரத்தில், பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது. வியாதி பக்கத்தில் இருக்க விரும்பவில்லை நான். வறுமை பக்கத்தில் இருக்க விரும்பவில்லை நான். ஏழ்மைத்தனம் பக்கத்தில் இருக்க விரும்பவில்லை. இயலாமை பக்கத்தில் இருக்க விரும்பவில்லை. பலவீனம் பக்கத்தில் இருக்க விரும்பவில்லை. தூரமாய் அதை வைக்க விரும்புகிறேன். எவ்வளவு தூரம் வைக்கலாம் அது நான் வைக்கிறது பொறுத்து இருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை, தாறுமாறான வார்த்தைகளை, மாறுபாடான வார்த்தைகளை எவ்வளவு தூரம் வைக்கிறோமோ அவ்வளவு தூரம் வியாதியும் நோயும் எல்லா நெகட்டிவ் திங்ஸும், எல்லா விதமான பிற்போக்கான காரியங்களும், தோல்விகளும் அவ்வளவு தூரமாய் நம்ம விட்டு அகன்று போகும். அடுத்த வசனம், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க கடவுது. கண்கள் நேராய் நோக்க கடவுதுன்னா தேவனுடைய வார்த்தையை நோக்க கடவுது. அது சொல்லுகிற காரியங்களை அது செய்ய கடவுது. திருப்பவும் சங்கீதம் 103, சங்கீதம் 103 அதை வாசிட்டு திருப்பி நீதிமொழிகளில் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆனால் அதுக்கு அது அடிப்படை இதுதான். சுகத்தை ஒரு உதாரணமா எடுத்து இங்கே கர்த்தருடைய வார்த்தை எப்படி சுகத்தை கொண்டு வருது என்பது வேதம் போதிக்கிறது. எல்லாவற்றும் வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. செழிப்பு வார்த்தையிலிருந்து தான் வருகிறது. ஆகவேதான் 3 யோவான் 2 யோவான் சொல்லுகிறார், பிரியமானவனே, எது வாழ்கிறது போல? உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஆத்துமா வாழ்வு எப்படி ஏற்படுகிறது? வார்த்தையின் மூலமாக. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆத்துமா வாழ்ந்திருந்தா தான் நாம் சரீரத்தில் வாழ்ந்திருக்க முடியும். ஆத்துமா வாழ்ந்திருந்தா தான் பொருளாதாரத்தில் வாழ்ந்திருக்க முடியும். ஆத்துமா வாழ்ந்திருந்தால் தான் குடும்பத்தில் வாழ்ந்திருக்க முடியும், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல, அதுதான் கீ, அதுதான் திறவுகோல். அது சரியா இருந்தால், நாவு வாழ்ந்திருக்கும் போது, வாழ்வை நாவு பேசும்போது நீ எல்லாவற்றும் வாழ்ந்திருப்பாய். சங்கீதம் 103 பாருங்கள், 5ஆம் வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இங்க 2 சென்டென்ஸ் போல சொல்லி இருக்குது. ஆங்கில வேதாந்தத்தில் இந்த மீனிங் ரொம்ப கரெக்டா வெளி வந்திருக்குது சில மொழிபெயர்ப்புகள்ல. அது எப்படி ஒரிஜினல்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லிட்டு அப்புறம் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போறாதுன்னு அப்படி சொல்லல. எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும்படி செய்கிறார். அதாவது எப்படி வயது திரும்ப வாழ வயது ஆகும்படி செய்கிறார் என்று போதிக்கிறது இங்கே வேத வசனம். எப்படி சரீரத்தில் வயோதிப காலத்தில் கூட பலத்தை உண்டு பண்ணுவது என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பண்றாரா? வாயை நன்மையினால் நிரப்புகிறார். அன்னைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், லட்டு ஜிலேபி அல்ல நன்மை. லட்டு ஜிலேபியில தான் பிரச்சனையே இருக்குது. வாயை நன்மையினால் நிரப்பின்னு சொன்னா லட்டு ஜிலேபி பிரியாணி பொட்டேட்டோனால் அல்ல. வாயை நன்மையினால் நிரப்பினா வேத வசனமாகிய நன்மையினால் நிரப்பி, இதனால் நிரப்பி அதன் மூலமா என்ன பண்ணுகிறார்? கழுகுக்கு சமானமாக வயது திரும்ப
வாழ வயதாகும்படி செய்ய கழுகு அப்பப்போ தன்னுடைய பலத்தை புதுப்பித்துக் கொள்கிறதாம் பாருங்க. சிறகுகளை அது தூக்கி எறிந்து விட்டு புதிய சிறகுகள் அதுக்கு உண்டாகிறது. இப்படி பலத்தை புதுப்பித்துக் கொள்கிறதா. அதுபோல பலத்தில் புதுப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ அது உண்டாகும்? உன் வாய் எப்பொழுது நன்மையினால் நிரப்பப்படுகிறதோ, நல்ல காரியங்களை பேச ஆரம்பிக்கிறதோ, அப்போதான் சரீரத்தில் பலன் உண்டாகிறது. நீதிமொழிகளில் சொல்லுகிறது ரொம்ப உண்மை. 13ஆம் அதிகாரம் பார்ப்போம். நீதிமொழிகள் 13:2. ஆங்கிலத்தில் அந்த 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் ரொம்ப அருமையா சொல்லியிருக்குது. He satisfies your mouth with good thing so that your youth will be renewed like eagles. அப்படியே வருது ஒரு மொழிபெயர்ப்புல பாருங்க. எனக்கு நான் வச்சிருக்க மொழிபெயர்ப்புல, வாயை நன்மையினால் நிரப்பி அதன் மூலமாய் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும்படி செய்கிறார்னே வருகிறது. வாசிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்ன அர்த்தம்? வாயின் பலனால் நன்மையை புசிப்பான்னா எப்படி நன்மை அனுபவிப்பான் என்பதை குறித்து பேசுகிறது. நன்மை எப்படி ஒரு மனுஷன் அனுபவிக்கிறான், நல்ல காரியங்களை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட காரியங்கள் நடக்காமபடி செய்து அவைகள் அவன் மேல அவனை நிரப்பாதபடிக்கு, அவன் மீது பலிக்காதபடிக்கு அவைகளை தூரமாக்கி நன்மையை எப்படி புசிக்கிறான். நன்மையை புசிக்கிறான்னா ஏதோ சாப்பிட்றதை பற்றி சொல்லல. இங்க வாழ்க்கையில நன்மை எப்படி அவன் ருசி பார்க்கிறான், நல்ல காரியங்களை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறான். வாழ்க்கையில வெற்றி, கையின் பிரயாசங்களில் வெற்றி, தொழிலில் வெற்றி, குடும்பத்தில் வெற்றி, சரீரத்தில் வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி எப்படி அவன் அனுபவிக்கிறான், எப்படி அவன் புசிக்கிறான், ருசி பார்க்கிறான் என்பதுதான் இங்க போதிக்கிறது. எப்படியான் தன் வாயின் பலனால், வாயில பேசுகிற வார்த்தைகளின் பலனால தான் அவன் என்ன பண்ணுகிறானாம், நன்மையை புசிப்பான். எல்லாம் சொல்லுங்க, வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். இதுதான் மனுஷனுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற வழி. மனுஷனை உண்டாக்கும் போது அப்படிதான் வைத்து விட்டார். வாயின் பலனால் தான் அவன் நன்மையை புசிக்கணும். வாயில என்ன பேசுறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில உண்டாகும். வாய் தான் ப்ரொடியூஸ் பண்ணுகிறது நன்மையை, வாய் தான் தீமையையும் ப்ரொடியூஸ் பண்ணுகிறது. வறுமையை ப்ரொடியூஸ் பண்ணுகிறது வாய், வியாதியை உற்பத்தி பண்ணுகிறது வாய், தோல்வியை உற்பத்தி பண்ணுகிறது வாய், நன்மையை உற்பத்தி பண்ணுகிறதும் வாய் தான், வெற்றியை உற்பத்தி பண்ணுகிறது வாய், பலத்தை உற்பத்தி பண்ணுகிறது வாய், ஆரோக்கியத்தை உற்பத்தி பண்ணுகிறது வாய். வாயின் பலனால் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். இதுதான் மனுஷனுக்கு கர்த்தர் வச்ச வழி. தன்னுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் மனுஷன் தேவனுடைய வார்த்தையை எடுத்து தன்னுடைய வாயில வைத்து பேசுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை விட நல்ல வார்த்தை இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அந்த வார்த்தைகள் எப்படி அவன் வாயில இருக்குதோ அவன் நன்மையை புசிப்பான். எல்லாரும் நான் நன்மையை புசிப்பேன். 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. எல்லாம் இதை குறித்த வசனங்கள் தான். பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். அதாவது சிலருடைய நாவு அப்படியே கத்தி வச்சு குத்துன மாதிரி இருக்கும், குத்தி கிழிச்ச மாதிரி இருக்கும். அவங்க பேசினாங்கன்னா அவ்வளவு ஒரு கருக்கான ஒரு பட்டயம் போல இருக்குது. பாருங்க நாவு எவ்வளவு ஷார்ப், பாருங்க எவ்வளவு ஒரு வேலை செய்யுதுன்னு. அதே நேரத்துல ஞானம் உள்ளவருடைய நாவோ, எல்லாரும் சொல்லுவோம் ஞானம் உள்ளவருடைய நாவு. எத்தனை பேருக்கு ஞானம் இருக்குது? ஞானம்னா என்ன? வசனத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஞானம் அல்ல. எப்படி அதை உபயோகப்படுத்த வேணும், எந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில எவ்வளவு உபயோகப்படுத்த வேணும் என்று தெரிந்து வைத்துக் கொள்வது தான் ஞானமுள்ள நாவு. ஞானமுள்ள நாவு என்று சொன்னால் நாவை சிறந்த விதத்திலே சூழ்நிலையில மாற்ற முடியாது உபயோகிக்கக்கூடிய ஒரு ஞானம். ஞானமுள்ள நாவோ என்ன? ஔஷதம். ஔஷதம் என்று சொன்னால் மெடிசின், மருந்து. இதை விட சிறந்த மருந்து இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஞானமுள்ள நாவு ஔஷதம் போல இருக்கிறதாம். 14ஆம் அதிகாரம் பாருங்க. சுகத்தை விரும்புகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, சுகம் என்னும் நன்மை எப்படி புசிப்பது. தினந்தோறும் இதை பேசுங்கள், உங்கள் மீது பேசுங்கள், உங்கள் பிள்ளைகள் மீது பேசுங்கள், உங்கள் சூழ்நிலையின் மீது பேசுங்கள். சுகம் என்கிறது இங்கே எட்டா தூரத்தில் இல்லை. சுகம் என்கிறது யாருக்கோ லெட்டர் போட்டு அவர் ஜெபம் பண்ணி கிடைக்கிறது அல்ல. சுகம் என்கிறது அங்கே இங்கே தேடி அலைகிறது இல்லை. கர்த்தர் நல்லவர், உங்களுடைய நாவிலே அதை வச்சுட்டாரு. நாவை சரி பண்ணா அது கரெக்டா நடக்கும் என்று சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மூடன் வாயிலே அவன் அகந்தை கேற்ற மிலார் உண்டு, ஞானவான்களின் உதடோ அவர்களை காப்பாற்றும். வாய் காப்பாற்றுமா? வாய் சாவிலிருந்து காப்பாற்றும், வாய் அழிவிலிருந்து காப்பாற்றும், வாய் எல்லா நோய்களிலிருந்து காப்பாற்றும், வாய் வறுமையிலிருந்து காப்பாற்றும்,
வாய் இல்லாமையிலிருந்து காப்பாற்றும், தோல்வியிலிருந்து காப்பாற்றும், வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றும். நம்முடைய வாய் நம்ம காப்பாற்றக்கூடிய விதத்தில் நாம் உபயோகப்படுத்த வேண்டும். வாயை எப்படி உபயோகப்படுத்துறோம்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அருமையானவர்களே. ஜெபத்திலே நம்முடைய வாயை வெற்றிகரமாக உபயோகப்படுத்த வேண்டும். எப்படி? நம்முடைய வாழ்க்கையே ஒரு நல்ல வெற்றிகரமான திசைக்கு திருப்பும்படியாக, நாம் விரும்புகளை அடையும்படியாக, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வாயை அப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும். காப்பாற்றுகிற வாயாக, மருந்தாக, ஔஷதமாக அப்படி உபயோகப்படுத்த வேண்டும். நம்முடைய வாயை நன்மையை புசிக்கிறதுக்குன்னு உபயோகப்படுத்தின வாயை, நன்மையை பெற்றுக் கொள்கிறதுக்குன்னு வாயை உபயோகப்படுத்த வேண்டும். ஆமென். இருக்கீங்களா? நிறைய வாய்கள் இன்றைக்கு கழுவப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால வெறும் டூத் பேஸ்ட் பத்தாது. நான் சொல்லுகிறது வேற காரியம். இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் அந்த நாவுகளில் தெளிக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு தான் நாவு.